ஆன்மீகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இறைவனோட படைப்புல நம்ம எல்லாருக்குமே அவங்கவங்க உடம்புக்கு தேவையான தற்காப்புக்கான பல விஷயங்களை செஞ்சுதான் வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகளை நம்ம உடம்பு நமக்கு சொல்றதுக்காகத்தான் காய்ச்சல் அப்படின்ற ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷனை கொடுக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய தற்காப்பு காரணிகள் நமக்குள்ள இருக்கு. இதை வச்சு ஒரு சிறுவனுக்கு நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு கதையில நாம தெரிஞ்சுக்க போறோம். 1984 ஜனவரி 15 அமெரிக்காவினுடைய மெக்சிகன் ஏரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரி அது. அந்த மெக்சிகன் ஏரி பனிக்காலத்துல முழுக்க உறைஞ்சு போயிடும். அதனுடைய பரப்பு முழுக்க பெரிய பிளே கிரவுண்டு மாதிரி இருக்கிறதுனால நிறைய மக்கள் அது மேலே போய் பனிச்சறுக்கு விளையாட்டெல்லாம் விளையாடுறது வழக்கம். அதே மாதிரி ஒரு ஆண்டு தான் அந்த ஆண்டு 1984 ஜனவரி 15 ஜிம்மி அப்படின்னு சொல்கிற ஒரு 4 வயசு சிறுவன் அவங்க அப்பா அம்மாவோட அந்த பிளேஸ்க்கு போகிறான். ஏன்னா வெக்கேஷன், அங்கே போய் ஜாலியாக பனிச்சறுக்கு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அப்பா அம்மாவும் ஜிம்மியும் போகிறாங்க. நிறைய பேர் அங்கே விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கும் ஆசை வருது. குழந்தையோட இறங்கி அந்த இடத்துல பனிச்சறுக்கில் அவங்களும் விளையாடிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே அங்கேயும் ஓடி குதூகலமாக சிரித்து போயிட்டே இருந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் முந்தி சறுக்கி விளையாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இந்த குழந்தை ஜிம்மி வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு 2-3 நிமிஷம் அப்படி போனாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என்னம்மா சத்தத்தை காணுமே, பையனோட சத்தத்தை அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஜிம்மியை காணும். அப்பாவும் அம்மாவும் பதறி போயிட்டாங்க. பெரிய கிரவுண்டு, விளையாடிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்த குழந்தைய காணும் அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எங்கடா போனா, என்னடா ஆச்சு அவனுக்கு அப்படின்னு எல்லாரும் பரபரன்னு தேடுறாங்க. சுற்றி விளையாடினவங்களும் கவனிக்கல, அவங்கவுங்க விளையாட்டில் கவனமாக இருந்ததுனால. அப்புறம் ஒரு ரொம்ப நேரம் கழித்து தேடி பார்த்தா தான் தெரியுது, அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு இருந்த போது இந்த பனி வரிசையாக உறைஞ்சிருந்தது இல்லையா, அதில் ஒரு சின்ன கேப் இருந்திருக்கு. அந்த பனி கேப்புக்குள்ள, அந்த பிளவுக்குள்ள அந்த குழந்தை உள்ள போயிட்டான். இந்த குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாங்க. முழுக்க மைனஸில் உறைஞ்சிருக்கக்கூடிய பனி கட்டிகளுக்கு நடுவில் குழந்தை உள்ள போயிடுச்சு. எப்படியோ யாரோ பார்த்து இந்த பாருங்க இந்த கேப்புக்குள்ள குழந்தை கிடக்கானோன்னு, நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப ஆழமாக அந்த குழந்தை போயிடலை, கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்திருக்கான். எப்படியோ ரொம்ப சிரமப்பட்டு காவல்துறையினர் மற்றவங்க எல்லாரும் வந்து அந்த குழந்தைய உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க. இந்த பரபரப்பெல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது சுமார் 30 நிமிடங்கள் வரைக்கும் இந்த பொல்ல அந்த உறையிற பனிக்குள்ள இருந்திருக்கான். ஒரு நிமிஷம் உள்ள போனாலே நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுற அந்த பனிக்கட்டிக்குள்ள இந்த பிள்ளை 1/2 மணி நேரம் வரைக்கும் உள்ள இருந்து அவனை மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்தா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரம் வரைக்கும் அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையானே தெரியவே இல்லை. இருந்தாலும் அப்பா அம்மா அவனுடைய வேண்டுதல், டாக்டர்ஸனுடைய முயற்சியினால கடவுள் அருள்ல அந்த பிள்ளைக்கு திடீர்னு மூச்சு ஓட்டம் வந்துருச்சு. நிறைய முயற்சிகள் செஞ்சு பார்த்து மூச்சு ஓட்டம் வந்துருச்சே தவிர அவன் கண்ணு முழிச்சு பார்க்கல, பேச்சு வரல. அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைக்கு உயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குது, அவனுக்கு உயிர் திரும்ப வந்துருச்சு, அவனுக்குள்ள மூச்சு ஓடுது, ஆனால் நினைவு இல்லை, ஏன்னா அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்னாங்க. அப்பாவும் அம்மாவும் கதறி போயிட்டாங்க. ஐயோ, விளையாடலாம், சந்தோஷமாக இருக்கலாம், விடுமுறையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக கொண்டாடலான்ட்டு வந்த இடத்துல பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எப்படியாவது அவனுடைய கோமா ஸ்டேஜ்லேருந்து அவனை மீட்டு கொண்டு வாங்க டாக்டர்னு கதறினாங்க. அப்போ டாக்டர்ஸ் ஒரு விஷயம் சொன்னாங்க, தலையில் இருக்கிற மூளை அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறது தான் கோமா ஸ்டேஜுங்கிறது. அதை திடீர்னு நம்ம மருந்து மாத்திரையினால டக்குன்னு அதிலேருந்து அவனை மீட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோம்னா மூளை வீக்கம் அடைஞ்சிரும், அது ரொம்ப ஆபத்தாக போயிடும். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். உங்கள் பையன் ஆபத்து கட்டம் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிச்சிட்டான், உயிருக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை இனிமே, ஆனால் கோமாவிலிருந்து அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்வோம், அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எங்களால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தாங்க. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 80 நாட்கள் கோமாவோட அந்த குழந்தை போராடினான். டாக்டர்ஸனுடைய விடாத முயற்சி, தாய் தந்தையருடைய பிரார்த்தனை, இதனுடைய பலனா ஒரு நாள் அந்த பிள்ளை கண்ணு விழிச்சான், கையை காலை அசைக்க ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்.
அப்பா இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா குழந்தை பழச்சிட்டான் அப்படின்னு. அப்போ டாக்டர்ஸு சொன்னாங்க, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாலுமே ஒரு பெரிய அதிசயம் இவனுக்குள்ளே இருக்குது, அதனால தான் அவன் பழச்சான் அப்படின்னாங்க. அது என்ன அதிசயம் அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம பூமியில் முழுக்க முழுக்க பனிக்கட்டிகளாக இருக்கக்கூடிய மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்கிற ஆர்டிக் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அங்கே நிறைய உயிரினங்கள் வாழ்றது. அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த மைனஸுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? உடம்பு உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ரத்த ஓட்டம் இருக்கணும், கொஞ்சமாவது டெம்பரேச்சர் இருந்தால் தானே அது இயங்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்படி உறையிற பனிக்குள்ளேயே வாழற அந்த மிருகங்கள் எப்படி உயிரோடு இருக்கு? இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அப்படி பார்த்தா ஆர்டிக் பிரதேசத்தில் வாழக்கூடிய திமிங்கிலங்கள், ஒரு சில வகையான விலங்குகளுக்கெல்லாம் இயற்கையிலேயே ஒரு தற்காப்புக்கான ஒரு விஷயத்தை ஆண்டவன் வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த உயிரினங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட செல்கள் என்ன பண்ணும், இந்த உயிரினங்கள் நிறைய அந்த மைனஸ் டிகிரிலேயே விளையாடுவாங்க, வாழ்வாங்க. அதே நேரத்தில் அந்த தண்ணிக்குள்ளேயும் டைவ் அடிச்சு உள்ளேருந்து எழுந்திரிச்சு வருங்க இல்லையா. அப்படி வர்ற போது தண்ணிக்குள்ள அந்த திமிங்கிலமோ இன்னொரு ஒரு உயிரினமோ உள்ள போகுதுன்னா, அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூளைக்கும் இருதயத்துக்கும் அந்த இரத்த அணுக்கள் அது ஆக்சிஜனை தேக்கி வச்சுக்கிட்டு அதை போய் மூளையிலையும் இதயத்திலையும் அதை ஸ்டோர் பண்ணுற ஒரு வலிமை அவங்களுக்கு வந்திருந்திருக்கு. அப்படி அந்த ஒரு படைப்பு திமிங்கிலத்துக்கு இருக்கு. அந்த திமிங்கிலத்துக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த பிள்ளை ஜிம்மியினுடைய உடம்புலையும் இருக்கு. லட்சத்தில் ஒரு மனிதனுக்கு தான் அப்படி ஒரு உடல் கூறு அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு சக்தி அவன் உடம்புக்குள்ள இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் போராட்டத்தில் அவனுடைய மூளையும் இதயமும் அது கொஞ்சமாவது இயங்குறதுக்கான சக்தியா அவனுக்கு இருந்திருக்கு. மற்ற உறுப்புகள்லாம் செயலிழந்தாலும் கூட மூளையும் இதயமும் முழிச்சுக்கிச்சுன்னா உடம்பு சரியா இருந்தானே. இப்படி ஒரு அபூர்வமான தற்காப்புக்கான ஒரு விஷயம் இறைவனால அந்த குழந்தைக்குள்ள வைக்கப்பட்டதுனால அரை மணி நேரம் உறையிற பனிக்கட்டிகளுக்கு நடுவில் விழுந்திருந்தாலும் அந்த பிள்ளை 80 நாள் போராட்டத்துக்கு அப்புறமா உயிர் பழைச்சு நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சான். சிந்திக்கலாமா? நன்றி.